இது நம்ம சேனல் ஸ்ரீ கதை நேரம். எல்லாருக்கும் பிடிச்ச சேனல். 2026ஆம் ஆண்டின் பிரதோஷ விரத நாட்கள் முழு விவரம். சிவபெருமானின் அருளையும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் ஆனந்தத்தையும் அருளக்கூடியதுதான் பிரதோஷ வழிபாடும் விரதமும். பிரதோஷ நாளில் சிவபூஜை செய்வது, சிவபூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, பூஜைக்கு தேவையான உதவிகளை செய்வது, சிவ மந்திரங்களை மனதார உச்சரிப்பது என்பதை செய்தால் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சிவபெருமானுக்குரிய 8 வகையான விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை உண்டு அனைத்து உயிர்களையும் காப்பாற்றினார் சிவபெருமான். அவர் குடித்த கொடிய விஷம் அவரை பாதிக்காமல் இருக்க அதை சிவபெருமானின் கழுத்து பகுதியிலேயே தடுத்து நிறுத்தினாள் அன்னை பராசக்தி. இதனால் கழுத்தில் கண்டத்துடன் நீலகண்டராக காட்சியளித்தார் ஈசன். தங்களை காத்த சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேவர்களும் அனைவரும் ஒன்று கூடி ஈசரை வழிபட்டனர். அவர்களின் பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே ஆனந்த தாண்டவமாடி அனைவருக்கும் வேண்டிய வரங்களை அளித்தார். இப்படி சிவனை தேவர்கள் வழிபட்டு அவரின் அருளை பெற்ற நேரமே பிரதோஷ நேரமாக கருதப்படுகிறது. தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தையே பிரதோஷ வேலை என குறிப்பிடுகிறோம். தினமும் வரும் இந்த நேரத்தை தினப்பிரதோஷம் என்பார்கள். ஒவ்வொரு மாதமும் வரும் திரியோதசி திதியை பிரதோஷ நாளாக குறிப்பிடுகிறோம். வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 முறை பிரதோஷ விரதம் வருவது உண்டு. சில ஆண்டுகளில் மாதத்திற்கு 3 பிரதோஷங்கள் கூட வருவதுண்டு. பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டு விரதமிருந்து சிவ தரிசனம் செய்தாலும் சிவபூஜையில் கலந்து கொண்டாலும் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும். பூலோக வாழ்க்கைக்கு தேவையான நலன்கள் மட்டுமின்றி மேல் உலக வாழ்க்கைக்கு தேவையான முக்தி நலன்களையும் அருளக்கூடியது பிரதோஷ விரதமாகும். பிரதோஷ விரதத்தை பலரும் தொடர்ந்து கடைபிடிக்கும் வழக்கம் வைத்திருப்பார்கள். அப்படி பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் முன்கூட்டியே அதற்காக தயாராவதற்கு வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த மாதங்களில் எப்போது பிரதோஷம் வருகிறது என்ற விவரத்தை தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.